பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் ஆண்டோட சுத்த கிருபை. இந்த வீடியோவிலே உங்களை எல்லாரும் பார்ப்பதிலே கர்த்தருக்கு மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நாம் கொஞ்ச நாட்களாக ஆவிக்குரிய மறு உருவாக்கம் அதை பற்றி ஒரு தொடர் செய்தியாக வந்து வீடியோ போட்டு கொண்டிருக்க ஆண்டவர் உதவி செய்தார். 4 வீடியோக்களை இதுவரைக்கும் போட கிருபை செய்திருக்கிறார். அநேக காரியங்கள் ஆவிக்குரிய மறு உருவாக்கத்தில் நாம் என்னென்ன காரியங்கள் நடக்கும், நாம் எப்படி செயல்பட வேண்டும், நம்ம உள்ளான மனிதனுக்குள் என்ன மாற்றம் வரும், நாம் எப்படியெல்லாம் அதற்காக நம்மளை எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும், ஆவியானவர் எப்படி நமக்குள்ளே இருந்து இதெல்லாம் கிரியை நடப்பிக்கிறார் என்ற அநேக காரியங்களை குறித்து இந்த ஆவிக்குரிய மறு உருவாக்கத்தில் ஆண்டவர் ஆழமான சத்தியங்களை சொல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். பாருங்கள், இந்த வீடியோ ஒரு தொடர் செய்தினால தவறாமல் கேளுங்கள். இதை கேட்க மட்டுமல்ல, நம் வாழ்க்கையில் அதன்படி நாம் பயன்படுத்தும் போது, அதன்படி நாம் செய்யும்போது, நமக்குள்ளேயே அந்த ஆவிக்குரிய மறு உருவாக்கம் நாளுக்கு நாள் நாம் மென்மேலும் அப்படியே நாம் மறுரூபம் அடைந்து ஆண்டு வருகின்போது அவரை போல ஆண்டவர் நம்மளை மாற்ற வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். நேராக வீடியோக்குள்ளே போகலாம். இன்னி நாளில் ஆவிக்குரிய மறு உருவாக்கத்தில் தேவனுடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியும் இணைந்து செயல்படுவதன் அவசியம், அதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். அதாவது தேவனுடைய வார்த்தையும் தேவ ஆவியும் எப்பொழுதும் இணைந்தே செல்லும். அப்போ தேவ ஆவியை விட்டுவிட்டு தேவ வார்த்தை கிரியை செய்யாது. அதுபோல தேவ ஆவியானவர் தேவ வார்த்தையை விட்டுவிட்டு கிரியை செய்ய மாட்டார். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டியில் ஒயர் இருக்குது. ஒயர் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எந்த இடத்தில் இணைகிறதோ அப்பொழுது தான் அது வந்து இயங்க ஆரம்பிக்கும், அது வந்து வேலை செய்யும். அதுபோல தேவ வார்த்தையும் தேவ ஆவியும் எங்கெல்லாம் ஒன்றாக செயல்படுகிறதோ பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். பாருங்க, இது இரண்டும் ஒன்றாக இணைந்து போகும்போது ரயில்வே ட்ராக் மாதிரி அப்படி ஒன்றாக போகும்போது தான் அதன் மேலே ட்ரெயின் ட்ராவல் பண்ண முடியும். அதுபோல் தேவ வார்த்தையும் தேவ ஆவியும் எப்பொழுதும் இணைந்தே கிரியை செய்கிறது. அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் அது வந்து மாற்றத்திற்கு, மனமாற்றத்திற்கு, உள்ளான மனுஷனுடைய மாற்றத்திற்கு இந்த இரண்டும் நம் வாழ்க்கையில் கிரியை செய்வது மிகவும் அவசியம். 1000 பிரசங்கம் செய்ய முடியாததை தேவ பிரசனம் செய்துவிடும் என்று சொல்வது முற்றிலும் தவறான ஒன்று. அதாவது தேவ வார்த்தை இல்லாமல் ஆவியானவர் கிரியை செய்ய மாட்டார். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. தேவ ஆவியானவர் இல்லாமல் வார்த்தை கிரியை செய்யாது. அப்போ தேவ ஆவியானவர் வில்லென்றால் தேவ வார்த்தை அம்பு போன்றது. அப்போ வெறும் வில் இருந்தாலும் புரோஜனம் இல்லை, வெறும் அம்பு இருந்தாலும் புரோஜனம் இல்லை. அப்போ ரெண்டும் இருந்து அந்த வில்லை அந்த இதில் வச்சு அம்பில் வச்சு இது பண்ணும்போது தான் அது வந்து வேலை செய்யும். அப்போ தான் அது வந்து எதிரே போய் அட்டாக் பண்ணும். பாருங்க, அதே மாதிரி தேவ ஆவியானவர் துப்பாக்கி என்றால் தேவ வார்த்தை தோட்டா மாதிரி. அப்போ வந்து வெறும் துப்பாக்கியை வைத்து ஒன்றுமே செய்ய முடியாது. அதே மாதிரி வெறும் தோட்டா வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. ரெண்டும் முக்கியம். ரெண்டுமே சேர்ந்து இருந்தால் தான் வேலை செய்யும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களில் நாம் பார்த்தோம் என்றால் தேவ பிரசன்னம் அங்கே ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவ பிரசனம் அங்கே அசைவாடி கொண்டிருக்கிறது. தேவ வார்த்தை வரும்போது தான் வெளிச்சம் உண்டானது. அதான் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று யோவானில் நாம் பார்க்கிறோம். பாருங்க, அந்த வார்த்தை வெளிப்படும் போது ஆதியிலே அந்த வானம் பூமி, அதான் வானத்தையும் பூமியை தேவன் உண்டாக்கினார் என்று சொல்லுவோம். வெளிச்சம் அந்த இருளாக இருந்தது, ஒழுங்கின்மையாக இருந்தது. ஜலத்தின் மேல் ஆவியான அசைவாடி கொண்டு, ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த வானம் பூமி அதெல்லாம் உருவாக்கும் போது அந்த பூமி ஒழுங்கின்மையா வெறுமையா ஆழத்தின் மேல் இருள் இருந்ததை பார்க்குறோம். அப்போ தேவ வார்த்தை வரும்போது தான் வெளிச்சம் உண்டானது. தேவ ஆவியானவர் கவன் என்றால் தேவ வார்த்தை கூழாங்கல் மாதிரி. அல்லேலூயா. பாருங்க, வெறும் வில்லை வைத்து கொண்டிருந்தால் ஒன்று செய்ய முடியாது. அதுபோல் அம்பு மட்டும் இருந்தால் வைத்து கொண்டிருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. இது 2 இருந்தால்தான் எதிரியை வீழ்த்த முடியும். அப்போ அதுபோல தான் துப்பாக்கி, தோட்டா, கவன்கள், கூழாங்கல் இதெல்லாமே கவனில் வைத்து அடித்தோம் என்றால் எவ்வளோ பெரிய கோலியாத்தையும் சிறிய கூழாங்கலால் வீழ்த்த முடியும். அப்போ கையில் இருக்கும்போது ஒன்றுமே நடக்காது. அதை வச்சு கவனில் வச்சு சுற்றி அடிக்கும்போது தான் அது வேலை நடக்கும். அப்போ தேவ வார்த்தை விதை என்றால் ஆவியானவர் தண்ணீரை போன்று கிரியை செய்வார். அப்போ நம்முடைய உள்ளம் என்பது நிலம்.
நம்முடைய இருதயத்தில் நிலத்தில் நாம் அதை ஒப்பிடப்படுகிறது. இருதயம் வந்து நிலத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. அப்ப தேவ வார்த்தை விதைக்கு ஒப்பிடப்படுகிறது. தேவ வார்த்தை அதாவது அந்த நிலமாகிய இருதயத்துக்குள்ளே இந்த நிலமாகிய இருதயத்துக்குள்ளே என்னதான் விதையாகிய தேவ வார்த்தை அந்த எதை போட்டாலும் அது ஒன்றும் கிரியை செய்யாது. எக்ஸாம்பிள் நமக்கு பாருங்க, நம்ம வந்து இருதயம் வந்து நிலம், தேவ வார்த்தை விதை, அது என்னதான் இருதயத்துக்குள்ள இருந்தாலும் அது கிரியை செய்யாது. நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கங்க. நமக்கு தெரியாத வேத வசனங்கள் எல்லாம் தேவனை நம்பாத நாத்திகனுக்கு நன்றா தெரியும். அவர்கள் எப்பவுமே பைபிள் படிக்கிறாங்க. அவங்களும் பைபிள் படிக்கிறாங்க. எதுக்குன்னா நம்மகிட்ட தர்க்கம் பண்ணுறதுக்கு, நம்மக்கிட்ட அல்ல பைபிளில் உள்ளதெல்லாம் அப்படி இல்லை, இது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்கிறதுக்காகவே அவங்க பைபிளில் படிக்கிறாங்க. பாருங்க, நமக்கு தெரியாத பைபிள் வசனங்கள் முஸ்லீம்களுக்கு தெரியும். அவர்கள் எப்போதுமே பைபிள் படிக்கிறாங்க. அவங்க படிக்கிறனால வார்த்தை எப்பொழுதும் கிரியை செய்யும் என்றால் ஆவியானுடைய இடைப்படுதல் இருக்கும்போது தான் அது கிரியை செய்யும். இப்போ படிக்கிறனால நமக்கு அது வந்து ஒன்றுமே அது தோணாது. அது ஆவியானவர் இடைப்பட்டு ஆவியானுடைய பிரசன்னத்தோடு படிக்கும்போது தான் அது வேலை செய்யும், கிரியை செய்யும். எனக்குள்ளே ஆவியானவரும் தேவ வார்த்தையும் இருந்து தேவ வசனத்தை படிக்கும்போது தியானிக்கும்போது அது என் இருதயத்துக்குள் சென்று அந்த வார்த்தையின்படி செயல்பட ஆரம்பிக்கிறது. அப்போ ஆவிக்குரிய பிரசனம் இல்லாத மனிதனிடம் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு தர்க்கிக்க கூடாது. நம்ம அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணக்கூடாது. அப்போ ஆவிக்குரியவர்கள் தான் ஆவிக்குரிய வார்த்தையை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். அப்போ சபையில் முதலாவது துதி பாடல் பாடுறோம். அப்போ தேவ பிரசனம் வருவதற்காக துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவர் நம்ம வந்து துதி பாட பாடுறோம். ரெண்டாவது ஆராதிக்கிறோம், அவரோடு நெருங்கி சேர்கிறோம், அவரோடு உறவாடுகிறோம், அவரோடு ஐக்கியப்படுகிறோம். அதன் பிறகு தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறது. பாருங்க, யார் ஒருவர் தேவ பிரசன்னத்துக்குள்ளே முழுமையாக தங்களை சோக் பண்ணி அதாவது முழுவதுமாக நினைத்து மூழ்கி அந்த நிலையில் அப்படி இருக்கிறாங்களோ, தேவ பிரசன்னத்தோடு தேவ வார்த்தைக்குள் காத்திருக்கிறார்களோ, அவர்களுக்கு ஒரு நாளும் வார்த்தை மிஸ்ஸே ஆகாது. அல்லேலூயா. பாருங்க, நிச்சயமாக தேவனுடைய வார்த்தை அவர்களை தொடும், அவர்களை மாற்றும். ஏனென்றால் தேவனுடைய அந்த அப்படி நிச்சயமாக அது தேவனுடைய வார்த்தை மாற்றும். ஏன்னா இன்று ஜனங்களுடைய வாழ்க்கையில் வார்த்தை கிரியை செய்யவில்லை என்றால் அவர்களுக்குள் அபிஷேகம் இல்லை. ஒரு சிலருக்கு அபிஷேகம் இருக்கும், ஆனால் தேவ வார்த்தையை ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த மாதிரி சில காரியங்கள் நடக்கும். முதலாவது, சபையில் பிரசங்க வேளையில் ஒருவர் ஆவியானவராலே நிரம்பி தேவ வார்த்தையை பேசி கொண்டிருக்கும்போது ஆவியானவரை தொடுதல் இல்லாமல் மாம்சத்தில் கேட்டு கொண்டிருக்கும்போது அந்த வார்த்தையை ரொம்ப ஆர்வமாக கேட்டுக்கொண்டாலும் அந்த வார்த்தை ஒருபோதும் அவங்களுக்கு எந்த உள்ளார வேலை எதுவுமே செய்யாது. இருதயத்தில் போய் எந்த வேலையுமே செய்யாது. அவர் பிரசங்கம் பண்ணுறவர் ஆவியில் நிறைஞ்சு பிரசங்கம் பண்ணுறாரு. கேட்கிறவர்கள் மாமிச சிந்தையோடு உட்காந்து கேட்கும்போது அந்த வார்த்தை எதுவுமே கிரியை செய்யாது. அப்போ காய்ந்து போன விதை மாதிரி அது. ஏன்னா ஆவியான பிரசன்னம் தான் தண்ணீர். அப்போ விதை வந்து ஒரு காய்ந்து போன விதை தான். அந்த காய்ந்து போன விதையை நிலத்தில் போட்டாலும் அதற்கு தண்ணீர் ஊற்றும் வரைக்கும் அது வந்து வளராது. இப்போ வந்து ஒரு ட்ரை விதை இருக்குது, நிலத்தில் சும்மா போட்டுட்டோம், புதைச்சிட்டோம், அதுக்கு தண்ணீர் ஊற்றும் போது தான் அது உயிர் பெறும். தண்ணீரே ஊற்றாமல் வெறும் காய்ந்து போன விதையை போட்டாலும் அது பலன் தராது. மண் உலர்ந்த மண்ணாக இருக்கும்போது அது வந்து பலன் தராது. தண்ணீர் ஊற்றும் போது தான் தண்ணீர் ஆவியானவர் பிரசன்னம் அதை குறிக்கிறது. அது அப்படித்தான் இருக்கும். ஏன்னா தேவ வார்த்தை இருதயத்தில் இருக்குமே தவிர அது பலன் கொடுக்காது. அது மாதிரி தான் காய்ந்து போன விதை. அப்போ ஒருவர் ஆவியில் பேசி கொண்டிருக்கையில் மாமிசத்தில் கேட்டால் அதனால் ஒரு பிரோஜனமும் இல்லை. இரண்டாவது, பிரசங்கம் பண்ணும்போது ஒரு நபர் மாம்சத்தில் பேசி கொண்டிருக்கையில், இப்போ மாம்சத்தில் பேசுகிறாங்க பிரசங்கம் பண்ணுறவங்க, அப்போ அவரிடத்தில் ஆவி இல்லை, அந்த பிரச்சனை இல்லை, சும்மா வெறுமன மாம்சத்தில் அவர் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ ஆவியானவர் அபிஷேகம் இல்லை, ஆவி இல்லை, ஆவியானோட அபிஷேகம் இல்லை, ஆவி அனல் இல்லை, ஆவியான நிறைவு இல்லை, ஆவியானவர் வழிநடத்துதல் இல்லை. ஆவியில் நிரம்பாமல் பிரசங்கம் செய்பவர் இருந்தால், அவர் பிரசங்கம் செய்வதை கேட்டு கொண்டிருக்கிறவர்கள் ஆவியில் இருந்தால் அது நம்மளை காயப்படுத்தும். புரியுதுங்களா? அப்போ மாமிசத்தில் ஒருத்தங்க பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டுக்கொண்டிருக்குங்க, ஆவியில் நிரம்பி கேட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க பிரசங்கம் பண்ணுறது நம்ம இருதயத்தை காயப்படுத்தும். ஏன்னா நம்ம ஆவியில் இருக்கிறோம், அது கனெக்ட் ஆகாது.
மாம்சத்தில் பிரசங்கம் பண்ணுறதும் ஆவியில் இருக்கவங்களுக்கு கனெக்டே ஆகாது. அது நம்மளை காயப்படுத்தும், வேதனைப்படுத்தும். ஒரு ஆள் மாமிசத்தில் பிரசங்கம் பண்ணும்போது அதை ஆவியில் உட்கார்ந்து கேட்டால் அது உங்களை குத்தும், கிழித்துவிடும், காயப்படுத்தும். ஸோ நம்ம மாம்சத்தில் பண்ணுகிற பிரசங்கத்தில் ஆவில் இருந்து கொண்டு கேட்க முடியாது. அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அது டிஸ்டர்பன்ஸாக தான் அது நமக்கு ஒரு ஒரு நிறைவே வராது. ஒரு பீஸ்ஃபுல் இருக்காது, சமாதானம் இருக்காது. ஆவில் நிறைந்து பண்ணுகிற பிரசங்கத்தை மாமிசத்தில் இருந்து கேட்டதால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் தான் ஆராதனையில் ஒழுங்காக நம்ம பங்கெடுக்க வேண்டும். கைத்தட்டி பாடி, பாட்டு பாடி, ஆவில் நிறைந்து தேவனோடு உறவாடி, ஆவியானவருடைய அபிஷேகத்தின் நிறைவில் இருக்கும்போது தேவன் உங்களிடத்தில் என்ன பேச வேண்டும் என்று எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறீர்களோ அந்த வார்த்தை நேராக உங்களிடத்தில் வரும். அல்லேலூயா. அதுதான் ஆவியில் நிரம்பியிருக்கும் போதுதான் இதுதான் நம்ம எதிர்பார்த்த வார்த்தை என்று உங்களால் நம்ம சொல்ல முடியும். அப்போ நம்ம ஆவியில் நிறைஞ்சு நம்ம அந்த பிரசன்னத்தில் இருந்து நம்ம வார்த்தையை கேட்கும்போது, பிரசங்கம் பண்ணுறவரும் ஆவியில் இருந்து பிரசங்கம் பண்ணும்போது அதுதான் நம்ம எதிர்பார்த்த வார்த்தை என்று நம்மளால் சொல்ல முடியும். அப்போ ஆராதனை, செய்தி வேலை எல்லாமே முடித்த பின்பு சிலர் எம்டியாக திரும்பி எழும்பி வருகிறார்கள் என்றால் எதையோ இழந்திருக்கிறார்கள் என்ற அர்த்தம். அவங்க ஏன்னா தேவ பிரசன்னத்துக்குள் வந்த பிறகும் அவங்க எம்டியாக போக முடியாது, போகக்கூடாது. நம் இருதயத்துக்குள் ஏதாவது நடக்க வேண்டும். தேவ வார்த்தையும் தேவ பிரசனமும் இணைந்தால் நமக்குள் ஏதாவது கிரியை செய்யும். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை நாம் பார்த்தோம் என்றால், பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயரமாக இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. பாருங்க, உன்னை பற்றி நான் வைத்திருக்கும் நினைவுகள் பல மடங்கு உயர்வானது, பல மடங்கு அகலமானது, பல மடங்கு நீளமானது, பல மடங்கு ஆழமானது. அதை உன்னால் கற்பனை கூட பண்ண முடியாது என்று தேவன் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போ தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் அதை நிச்சயமாக செய்வார். நம்ம விசுவாசிக்கணும். அவர் வார்த்தை 100% உண்மையானது. நாம் முழுமையாக விசுவாசிக்கணும். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அவர் மனமாற மனு புத்திரனும் அல்ல. கர்த்தர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தை நிறைவேற்றாமல் இருப்பாரோ. அல்லேலூயா. பாருங்க, அப்போ தேவன் இன்று நிறைய பேரிடம் பேசுவதில்லை. அவர் வார்த்தையில் உண்மையுள்ளராய் இருக்க விரும்புகிறார். இன்று நிறைய பேர் தேவன் அவரிடத்தில் பேசுகிறதற்கு தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறபடியால் தேவன் பேசுவது இல்லை. அவர் தனது வாயை திறந்து சொல்லிவிட்டால் கண்டிப்பாக அதன்படி செய்வார். அப்போ எக்ஸாம்பிள், ஆபிரகாமுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மோசேக்கும் தேவ மனிதர்களுக்கு எல்லாருக்கும் அப்படிதான் செய்திருக்கிறார். பாருங்க, நான் உண்மையுள்ளராக இருக்கிறபடியால் கண்டிப்பாக செய்வேன் என்று தேவன் கூறுகிறார். அப்போ ஆனால் நிறைய நேரம் ஆண்டவர் ஏன் செய்வதில்லை, ஏன் பேசுறதில்ல, ஏன் வார்த்தை வருவது இல்லை என்றால், நாம் உண்மையுள்ளவர்களாய் இல்லாமல் இருந்து ஆண்டவர் நம்மை உண்மையுள்ளவர் என்று நம்பின பிறகு நாம் உண்மையாய் நடந்து கொள்ளாவிட்டால் நமக்கு ஆண்டவர் பேச மாட்டார். ஆண்டவர் பேசுறது நமக்கு தெரியாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 16:16 பார்த்தீங்கன்னா, ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிராம் 86 வயதாக இருந்தான். சரிங்களா? அப்போ ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தோன்னா, ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. பாருங்க, தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் 13 வருடங்கள் உறவு அறுபட்டு போனது. ஏன்றா ஆபிரகாம் செய்த தவறு, அவன் சுயமாக முடிவெடுத்து
இஸ்மவேல் பிறந்ததால் கர்த்தர் ஆபிரகாமை விட்டு போய்விட்டார். அப்ப கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்ததால் 99 வயதான ஆபிரகாமுக்கு தரிசனமாக, அதான் அந்த 99 வயதான ஆபிரகாமுக்கு முன்ன அவர் தரிசனமாகி, நீ உத்தமனாக நீ இரு, நீ உத்தமனாக நடந்து கொள் அப்படின்னு சொல்றாரு. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்கிறார். அப்ப பாருங்க, என்னால முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது. ஏன் விசுவாசிக்காமல் சுயமாய் யோசித்து செயல்பட்டாய் என்று ஆண்டவர் அவனிடம் கேட்கிறார். ஏன்னா சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற அவர் இறங்கி வந்தார். இன்றைக்கு சபையில் ஆராதனை முடிந்த பிறகு திரும்பி போகையில் வெறுமையாய் சிலர் போவதற்கு காரணம், உள்ளமாகிய நிலத்தில் விதை விழுந்ததால் அங்கே ஆவியான ஈரப்பதம் இருக்கணும். இப்போ உள்ளமாகிய இருதயத்துக்குள்ள விதை விழுந்துச்சுன்னா அங்கே ஆவியானுடைய ஈரப்பதம் இருந்தால் தான் அது கிரியேஷன். எங்கே விதையும் தண்ணீரும் இணைகிறதோ அங்கே தான் விதை முளைக்கும். அல்லேலூயா. அப்போ விதையானது ஜீவனை பிறப்பிக்கும். விதைக்கும் ஜீவன் இருக்கும். விதைக்குள்ளும் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் என்று தண்ணீரோடு இணைகிறதோ ஜீவன் பிறப்பிக்கும். அப்போ விதை ஒரு நாளும் அது விதை மாறாது, அதோட தன்மை மாறாது. விதை வார்த்தை என்றால் ஆவியானவர் தண்ணீர். அப்போ தேவ ஆவியானவர் தேவ வார்த்தையை பயன்படுத்தி தான் எதையுமே செய்வார். அப்போ அங்கே தான் ஜீவன் வரும், ஜெயம் வரும், காரியங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். அப்போ சுகம் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், ஆரோக்கியம் உண்டாகும், காரியங்கள் மாறுதலாக நடக்கும். மறு உருவாக்கத்திற்கு இந்த இரண்டும் கண்டிப்பாக தேவை. அல்லேலூயா. அப்போ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை பார்த்தால், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது பார்க்கிறோம். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்ப தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அப்ப நம் வாழ்க்கையிலையும் ஒழுங்கின்மை மாறணுமா, வெறுமை மாறணுமா, ஆவியானவர் நம்மளோட ஒழுங்கின்மையும் வெறுமையும் நம்மளோட வாழ்க்கையில் மாறணும் என்றால் ஆவியானவரும் தேவ வார்த்தையும் ஒன்றாய் இணையும் போது, ஆவியானவரும் தேவ வார்த்தையும் ஒன்றாய் இணையும் போது தான் அந்த இணைந்து செயல்படும் போது தான் நம் வாழ்க்கையில் ஜெயம் வரும், வெளிச்சம் உண்டாகும். அல்லேலூயா. பாருங்க, சோதனையில் ஜெயம் பெறுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், லூக்கா 4 வசனங்களை பார்க்கும்போது, அப்பொழுது இயேசு பரிசுத்த ஆவியில் நிறைந்தவராய் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். அப்போ அவன் அப்படி கேட்குறான், நீ தேவனுடைய குமாரனா இந்த கல்லுகளை அப்பமா மாத்திர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அப்போ அதுக்கு ஆண்டவர் பிரதித்திரமாக என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்கிறார். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். சோதனைக்காரன் சோதிக்க வரும்போது வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தை எடுத்து எழுதியிருக்கிறதே என்று பேசுகிறார். பாருங்க, அந்த எழுதியிருக்கிறதே என்று ஹைலைட் பண்ணி சொல்றார். ஆவியானவரோடு பிரசன்னத்தில் இணைந்து எழுதப்பட்ட வார்த்தையை கொண்டு பேசும்போது சத்ரு ஓடி போய்விடுவான். அப்ப சோதனையை ஜெயிப்பதற்கு, சோதனைக்காரனை வீழ்த்துவதற்கு ஒரே வழி எழுதப்பட்ட வார்த்தையை ஆவியானவர் பிரசன்னத்தோடு பயன்படுத்த வேண்டும். அப்ப ஆண்டவர் பிசாசு சோதனையை கொண்டு வரும்போது அவர் வேத வசனத்தை, அந்த சூழ்நிலையை உணர்ந்து அதுக்கு தகுந்த வார்த்தையை வாயில அறிக்கையிடுகிறார். அது சொல்லுகிறார், இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறதே, வசனத்தை சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப ஆவியானோட பிரசனத்தில் எழுதப்பட்ட வார்த்தை கொண்டு பேசும்போது சத்ரு ஓடி போய்விடுவான். அப்ப சோதனைக்காரனை வீழ்த்துவதற்கு ஒரே ஒரு வழி, எழுதப்பட்ட வார்த்தையை ஆவியான பிரசனத்தோடு நம்ம பயன்படுத்த வேண்டும். அதான் முக்கியம். அப்போ பிரசன்னத்தோடு பயன்படுத்த வேண்டும். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெயம் அப்போ தான் கிடைக்கும். நம்ம அதை பயன்படுத்தணும். ஆவிக்குரிய யுத்தத்தில் ஜெயம் பெற வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10-17 வசனங்களில் நாம் வாசிப்போம் என்றால், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
பாருங்க, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14 to 17 வசனங்களில் எல்லா சர்வாயுத வர்க்கத்தையும் சொல்லிட்டு கடைசியா ஒன்று சொல்றாரு. கடைசியாக சொல்லுகிறார், தேவ வசனமாகிய ஆவின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்கிறார். பாருங்க, தேவ வசனமாக ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப வசனத்துக்கு பேர் ஆவியின் பட்டயம். சரிங்களா? அப்ப இது ஒன்றுதான் எதிர்த்து நின்று போராடுவது. அதை மற்ற எல்லாமே பாதுகாப்பு கவசமாக தடுக்கும் வேலையை செய்யும். ஆனால் எபேசியர் 6:14 நம்ம பார்த்தோம் என்றால், சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை பாருங்க, நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் எபேசியர் 6:15 சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களில் தொடுத்தவர்களாயும் எபேசியர் 6:16 பொல்லாங்கன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதா எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். எபேசியர் 6:17 இரட்சணை என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த செஸ் விளையாட்டு இருக்கும். இந்த செஸ் விளையாட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த எதிர் டீமும் எதிர் டீமோட நம்ம விளாண்டுருப்போம். நம்ம ராஜாவை வெட்டக்கூடாது நம்ம தடுப்பாட்டமே ஆடிட்டு இருந்தால் நம்ம ஒரு காலம் வெற்றி பெற மாட்டோம். நம்ம எதிர்த்து நின்று எதிரியோட போராடும் போது தான் அந்த ராஜாவுக்கு செக் வச்சு நம்ம வின் பண்ண முடியும். அப்போ எதிர்த்து ஆடணும். இப்போ ஃபுட்பால் கேமே வச்சுக்கோங்களேன். ஃபுட்பாலில் நம்ம தடுப்பாட்டமே ஆடிட்டு கோல் போட்டக்கூடாது, எதிரி டீம் கோல் போட்டக்கூடாதுன்னு பாதுகாப்பு தடுத்து ஆடிட்டு இருந்தால் ஜெயிக்க முடியாது. நம்ம அந்த ஃபுட்பாலை எடுத்துகிட்டு போய் அவங்களுடைய எல்லையில் போய் போராடி அந்த கோல் போடணும். அப்போ தான் வின் பண்ண முடியும். தடுப்பாட்டத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணால், சத்துருவை நம்ம ஜெயிக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோதனையை நம்ம ஜெயிக்கணும். அப்போ சோதனை ஜெயிக்கணும். சத்துருவை ஜெயிக்கணும் என்றால் பாதுகாப்பு கவசத்தோடு எதிர்த்து போராடி ஜெயம் எடுக்க வேண்டும். அப்போ நம்ம அந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். தடுப்பாட்டமே ஆடிட்டு கூடாது. நம்ம ஆவியின் பட்டயத்தை கையில் எடுக்கணும். அதுபோல் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நம்ம எப்படின்னாக்க அந்த தடுப்பாட்டமே ஆடிட்டு இருக்காங்க. தடுப்பாட்டமே ஆடி அவங்க இருக்கிறதுனால வேத வசனமாகிய ஆவின் பட்டத்தை பயன்படுத்தி எதிர்த்து நின்று போராடுவது கிடையாது. போராடுறதில்ல நிறைய பேர். அப்போ அதனால தான் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெயம் கிடைக்கவே மாட்டேங்குது. ஜெயம் இல்லாத ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு காரணம் என்னென்னா, அந்த அந்த ஆவின் பட்டயத்தை கையில் எடுத்து விசுவாச அறிக்கையிட்டு ஜெயம் எடுக்கணும். அதுதான் நம்ம செய்யணும். அப்போ சாத்தானை திருப்பி அடிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். அல்லேலூயா. அப்போ ஆவியானவரோடு இணைந்த பட்டயம், அதான் ஆவியினாலே அந்த பட்டயம் ஷார்ப் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது ஆவியின் பட்டயங்கிறது பட்டயம், தேவ வார்த்தை இருக்குது. ஆவியின் பட்டயம்னு சொல்லப்பட்டது காரணம் ஆவியானோட வார்த்தை, ஆவியானவர் அதான் ஷார்ப்பாக்குறாரு. இப்போ பட்டயம், சில பட்டயம் இருக்குது ஷார்ப்பு பண்ணாமல் பிளண்டாக இருக்கும்போது எவ்வளோ வெட்டினாலும் வெட்டாது. ஆனால் அதை ஷார்ப்பன் பண்ணுறது தெரியுமா? ஆவியானவரோடு இணைந்து தேவ வார்த்தை கிரியை செய்யும்போது அதுதான் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். அதற்கு பேர் தான் எதிரியை நாம் தாக்க முடியும், வீழ்த்த முடியும். டிஃபென்சிவ் வெப்பன்ஸ் அதெல்லாமே டிஃபென்சிவ், ஆல் அதர் டிஃபென்சிவ் வெப்பன்ஸ். நம்ம பாதுகாப்பு ஆயுதங்கள் அஃபென்சிவ் வெப்பன்ஸு. இப்போ நம்ம என்ன பண்ணுனாக்க, நம்ம எதிர்த்து நின்று செயல்படணும். ஒன்லி ஒன், த வேர்ட் ஆஃப் ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட்டு தான் நமக்கு திருப்பி தாக்குகிற ஆயுதம். அஃபென்சிவ் வெப்பன்ஸ் ஓன்லி ஒன், த வேர்ட் ஆஃப் த ஸ்பிரிட், திருப்பி தாக்கும் ஆயுதம். த டிஃபென்சிவ் வெப்பன்ஸ் ஆல் அதர்ஸ், அது பாதுகாப்பு ஆயுதங்கள். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம அந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொண்டவர்களாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாக முன்னோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும். இந்த நாளில் நாம் இந்த காரியங்களை சிந்திப்பதற்கு ஆவியான உதவி செய்தார். இந்த வீடியோவில் முக்கியமாக நாம் தெரிந்து கொண்டது என்னவென்றால், நாம் அநேக முறை நாம் ஜெபிக்கிறோம், வேத வசனத்தை வாயில அறிக்கையிடுகிறோம், ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஆவியானோட ப்ரெசன்ஸோட ஆவியில் நிரம்பி வார்த்தையை பயன்படுத்தும் போது அந்த இடத்துல அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், வல்லமை எழும்பும், அந்த எதிரிகளை நாம் வீழ்த்த முடியும், சுகம் கிடைக்கும், மோர் மிராக்கிள்ஸ். இப்படி தான் நடக்குது. ஆவியானவரும் தேவ வார்த்தையும் இணைந்து செயல்படுகிற இடத்துல அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் நடக்கும். நாம் நம் வாழ்க்கையில்
இந்த மாதிரி நாம் வார்த்தையை பயன்படுத்தி தேவ ஆவியானவர் துணையோடு நாம் செயல்படுவோம். ஆவிக்குரிய மறு உருவாக்கத்திற்கு இந்த ஒரு இணைந்தே தேவ வார்த்தையும் ஆவியானோடு இணைந்து செயல்படும்போது தான் ஆவிக்குரிய மறு உருவாக்கத்தில் இது பெரிய பங்கு வகிக்கிறது. இந்த வசனம், இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆவிக்குரிய மறு உருவாக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கு முன்னாடி உள்ள 4 வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் பாருங்கள், எல்லாத்தையும் கேட்டு அதன்படி வாழ்க்கையில் பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.